எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2026ஆம் ஆண்டின் பாதி காலம் முடிவடைய போகிறது. இந்த 6 மாதங்களில் மனதின் குரல் வழியே நமது நாட்டு மக்களின் பல்வேறு சாதனைகளை பற்றி பேசியுள்ளோம். ஜூன் மாதத்திலும் நமது நாடு சில சாதனைகளை படைத்துள்ளது. அவை ஒவ்வொரு இந்தியரையும் பெருமை கொள்ள செய்கின்றன. இந்த வெற்றிகள் நம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுயசார்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. சமீபத்தில் கொல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு கடற்படை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு ஐஎன்எஸ் துனாகிரி, ஐஎன்எஸ் சம்ஷோதக், ஐஎன்எஸ் அக்ரை ஆகிய 3 கப்பல்களும் இந்திய கடற்படையில் முறைப்படி இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களோட வடிவமைப்பு, உற்பத்தி எல்லாமே நம்ம நாட்டு தயாரிப்பு தான். நண்பர்களே, அது நடந்தது ஜூன் மாதத்தில் தான். விமானத்துறையிலும் கூட நமது நாடு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. C295 இந்த விமானம் இந்திய தயாரிப்பு. C295 விமானம் தன்னோட முதல் பயணத்தை முடிச்சிருக்கு. இது மாதிரியான 40 விமானங்கள் இங்கேயே தயாராகுது. இதனால் சிறு குறு தொழில்கள், விண்வெளித்துறை புது வலிமை பெறுகின்றன. வேலைவாய்ப்புகள் அதிகரித்து தற்சார்பு பாரத இலக்கும் வலுப்பெறுகிறது. இதே மாதத்தில் DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நீண்ட தூரம் செல்லும் ஏவுகணை ஒன்றை வெற்றிகரமாக சோதித்துள்ளது. இதனை DRDOவின் ஆய்வகமும் இந்திய தொழில் கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியுள்ளனர். அதாவது இன்று ஆழ்கடல் முதல் ஆகாயம் வரை நம்முடைய பாரதம் இன்னும் பாதுகாப்பாகவும் தன்னிறைவு பெற்றதாகவும் மாறி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்தில் நடந்த இன்னொரு நிகழ்வுல இந்த உலகமே நமது முயற்சிகளோடு இணைந்த அந்த சிறப்பான நிகழ்ச்சி தான் இப்போது சர்வதேச யோகா தினமாக அறியப்படுகிறது. இந்த முறை உலகத்துல 2500க்கும் மேலான இடங்கள்ல யோகாவுக்கான நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்கள்ல நடந்த யோகாவுல கலந்துக்கிட்டாங்க. இந்த மாசம் அகமதாபாத்ல நடந்த உலக யோகாசன போட்டி பத்தியும் பேசப்பட்டுச்சு. இதுல இந்தியா மொத்தம் 114 பதக்கங்களை வென்றுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் 102 தங்கப் பதக்கங்களும் அடங்கும். இதன் மூலம் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. வெற்றி பெற்ற எல்லா வீரர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துகள். நண்பர்களே, ஒரு நாட்டோட உயிர் அதன் மக்கள்தான். மக்கள் ஒரு முடிவெடுத்துட்டா எந்த சக்தியாலையும் அவங்கள லட்சியத்துல இருந்து தடுத்து நிறுத்த முடியாது. தேச கட்டுமானத்துல மக்கள் பங்களிப்போட வலிமை இது. இது இந்தியாவோட பெரிய சொத்து. இதை நாம அடிக்கடி உணர்ந்திருக்கோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவில் உருவான போர் சூழலை கருத்தில் கொண்டு நான் நாட்டு மக்கள் கிட்ட சில கோரிக்கைகள் வச்சிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் தங்கம் வாங்குவதை கொஞ்ச காலத்துக்கு நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். வெளிநாடுகளுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கும்படியும் சொன்னேன். அதோட வாகனங்களை பகிர்ந்துக்கிற முறையை ஊக்குவிக்கவும் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். ரசாயனம் இல்லாத விவசாயத்துக்காக விவசாயிகள் கிட்ட நிலங்களை பாதுகாக்கவும் இயற்கை உரங்களை அதிகமா பயன்படுத்தவும் கேட்டுக்கிட்டேன். நண்பர்களே, எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதுடன் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கும் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பல குடும்பங்கள் செய்திகளை அனுப்பி தங்களுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதுபோலவே இந்த தடவை எத்தனையோ குடும்பங்கள் அவர்களுடைய வீட்டு விசேஷங்களின் போது தங்கம் வாங்க மாட்டாங்க. தேவைப்பட்டால் தங்களுடைய பழைய தங்கத்தை உருக்கி அதை புதிய நகைகளாக செய்து கொள்ளப் போவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
எத்தனையோ பேர் இந்த தடவை வெளிநாட்டு பயணத்தை எப்படி தள்ளி வச்சிருக்கோம்னு சமூக வலைத்தளங்கள்ல எழுதினாங்க. நண்பர்களே, வாகன பகிர்வு பத்தி மக்கள் நிறைய அனுபவங்களை பகிர்ந்தாங்க. தினமும் ஒரே திசையில தனித்தனி வாகனங்கள்ல போனவங்க இப்போ ஒண்ணா சேர்ந்து போறாங்க. மக்கள் பேருந்து, மெட்ரோ ரயில்களை பயன்படுத்துறதால பெட்ரோல், டீசல் மிச்சமாகுது. இதேபோல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரித்திருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, இந்த உலக நெருக்கடியை நாம இந்தியர்கள் ஒண்ணா சேர்ந்து எதிர்கொள்றது மிக்க மகிழ்ச்சி. மக்கள் பங்களிப்போட இந்த சக்தி தான் நமக்கு வலிமை கொடுக்கும், நம்மளை வெற்றி பெறச் செய்யும்னு நம்புறேன். அன்பான மக்களே, நமது நாட்டில் பிறந்த நாள், திருமணம் போன்ற குடும்ப விழாக்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் கொண்டாட்டமாகவும் அமைகின்றன. குடும்பங்கள் தங்களோட மகிழ்ச்சியை மற்றவங்க கூட பகிர்ந்துக்க நினைக்கிறாங்க. மக்கள் விருந்தினர்களுக்கு பரிசும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிராவில் உள்ள நாந்தேடில் ஒரு குடும்பம் தங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க செஞ்ச விஷயம் இப்போ பெரிய அளவுல பேசப்படுது. இங்கே நாந்தேட்ல இருக்கிற பகதூர்புரா கிராமத்துல பேட்கர் குடும்பம் வசிக்கிறாங்க. தங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த குடும்பம் நினைத்தது கஷ்டமான நேரத்துல ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னு. கல்யாண விசேஷத்துல அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட அவர்கள் 3500 பேருக்கு விபத்து காப்பீட்டுக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அங்கிருந்த ஒவ்வொருத்தருக்கும் தலா 1,00,000 ரூபாய் காப்பீடு கொடுத்தார்கள். இந்த ஒரு மகத்தான முயற்சிக்கு பின்னால் இருக்கும் அந்த எண்ணம் உண்மையிலேயே மனதை நெகிழ வைக்கிறது. ஒரு விபத்து ஏற்பட்டால் அதனால் ஒரு குடும்பம் எவ்வளவு பொருளாதார ரீதியான கஷ்டங்களை அனுபவிக்கும் என்பதை இந்த குடும்பம் நேரடியாக பார்த்திருக்கிறது. அது போன்ற நேரங்களில் நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன உதவி கூட ஒரு பெரிய பலமாகவே அமையும். நண்பர்களே, அரசாங்கம் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு பிரதமரின் பாதுகாப்பு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கவசத்தை வழங்கி வருகிறது. ஒரு வருடத்திற்கான சந்தா தொகை வெறும் 20 ரூபாய் மட்டுமே. அதாவது வெறும் 20 ரூபாய் சந்தாவுல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விபத்து காப்பீடு கிடைக்குது. இந்த திட்டத்தால இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்ட அளவில் சேர்ந்திருக்காங்க. இதுல 28 கோடி பேர் நம்ம அம்மாக்கள், சகோதரிகள், மகள்கள்னு சொல்ற பெண்கள். இந்த திட்டத்தால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கிடைச்ச கணக்குப்படி நண்பர்களே, உங்களுக்கு 3700 கோடி ரூபாய்க்கும் மேலாக உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி காப்பீட்டு திட்டத்தின் பலன்களும் உங்களுக்கு கிடைத்துள்ளன. ரொம்ப முக்கியம், ஒருத்தர் எதிர்பாராத விதமா இறந்துட்டா குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு பாதுகாப்பை இது கொடுக்குது. இதற்கான வருடாந்திர சந்தா தொகை 436 ரூபாய் ஆகும். சுருக்கமாக சொன்னால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆகும் செலவு வெறும் 1.5 ரூபாய் தான். இதுல இதுவரை 27 கோடிக்கும் மேல மக்கள் சேர்ந்திருக்காங்க. இதன் வழியா நம் நாட்டில் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் உண்மையிலேயே மிகப்பெரியவை. நாம் பார்க்கின்ற இந்த புள்ளி விவரங்களுக்கு பின்னால் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கை கதைகள் அடங்கியுள்ளன. எங்கேயோ ஒரு அம்மாவுக்கு குழந்தைகள் தொடர்ந்து படிப்பதற்கு உதவி கிடைத்திருக்கிறது. எங்கோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சுமக்க ஒரு பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது. நண்பர்களே, பெரிய பாதுகாப்பு ஒரு சின்ன தொகையில இருந்தும், ஒரு சின்ன அடியில இருந்தும் தொடங்கலாம். ஒரு சின்ன முடிவு கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்க குடும்பத்துல இந்த திட்டங்களை பத்தின தகவல்களை கண்டிப்பா பகிர்ந்துக்கணும்னு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். என் அன்பான நாட்டு மக்களே,
மனதின் குரலில் இப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறேன். அது பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது. பல ஆயிரம் வருஷங்களா மனுஷங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. அந்த விஷயம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையை வெறும் தவறான எண்ணம் என்று மட்டும் கருதிவிடக்கூடாது. ஏனென்றால் அது நம் மனதில் ஆழமான பயத்தை உண்டாக்க வல்லது. பயம் மனச ஆக்கிரமிச்சா மனுஷன் உண்மையை பார்க்கிறதையே நிறுத்திடுறான். மூட நம்பிக்கையால காரணமும் உண்மையும் தெரியாம எடுக்கிற முடிவுகள் பெரிய பாதிப்ப ஏற்படுத்தும். அதே சமயம் அறிவியல், அனுபவம் மற்றும் காரணங்களோட அடிப்படையில அந்த எண்ணங்களை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பயணம் சுலபமானது இல்ல. இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான பயணத்தை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் நண்பர்களே. அசாம்ல ஒரு பறவை இருக்கு. அதோட பேரு ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அபூர்வ பறவை. இயற்கையை தூய்மையா வச்சுக்க இது முக்கிய பங்கு வகிக்குது. ஆனாலும் அசாம் மாநிலத்தில் உள்ள சில பகுதிகளில் மக்கள் இதனை பல ஆண்டுகளாகவே ஒரு தீய சகுனமாக கருதி வந்திருக்கிறார்கள். மக்கள் இத பார்க்க கூட விரும்பல. பல நேரங்கள்ல அந்த மரங்களை கூட வெட்டிட்டாங்க. இங்கு காணப்படும் இந்த மரங்களில் தான் ஹர்கிலா பறவைகள் தங்களது கூடுகளை கட்டியிருக்கின்றன. சற்று யோசித்து பாருங்கள். நமது சுற்றுச்சூழலை மிகவும் தூய்மையாக வைத்திருக்க உதவக்கூடிய ஒரு பறவை இது. அதுவும் ஹர்கிலா தான். அது மக்களின் ஆதாரமற்ற பயத்தின் காரணமாகவே பலியாகிவிட்டது. அந்த சமயத்தில் தான் ஒரு உயிரியல் ஆய்வாளரான பூர்ணிமா தேவி இந்த நிகழ்வை கவனிக்க நேர்ந்தது. மக்களோட தப்பான எண்ணத்தை மாத்தணும்னு அவங்க உறுதி எடுத்தாங்க. அவர்கள் அங்குள்ள பெண்களிடம் பேசி அறிவியல் சார்ந்த உண்மைகளை மக்களுக்கு புரியும் வகையில் விளக்கினார்கள். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்துல இணைய ஒரு பெரிய மாற்றம் வரத் தொடங்குச்சு. எந்த பறவைய அபசகுனமா நினைச்சு விரட்டுனாங்களோ அது கிராம அடையாளமா மாறுச்சு. ஆயிரக்கணக்கான கிராமத்து பெண்கள் ஹர்கிலாவை காப்பாத்த அவங்க முன்னாடி வந்தாங்க. இன்னைக்கு அவங்கள ஹர்கிலா ஆர்மின்னு சொல்றாங்க. இந்த பெண்கள் சமூகத்தோட போராடவும் செஞ்சாங்க. சமுதாயத்திற்கு நன்றாக புரிய வைப்பதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து பரவலாக இருக்கும் மூட நம்பிக்கைகளை பின்னுக்கு தள்ளுனாங்க. சரியான தகவல் கிடைச்சா பழமையான எண்ணமும் மாறலாம். நண்பர்களே, விளையாடுறவங்க மலருவாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு நாட்டுல இளைஞர்கள் எண்ணிக்கை வேகமா அதிகரிக்குது. அவங்க விளையாடுறதோட மலருறாங்க. முன்ன விட இப்போ பல இளைஞர்கள் அவர்கள் விளையாட்டை தமது தொழிலாக ஏற்றுக்கொள்கிறார்கள். நாகாலாந்துல நடந்த 2 முயற்சிகளை பத்தி எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். இந்த பெயரை கேட்டதும் உங்களுக்கு தோணலாம் இது சின்ன பசங்களுக்கான சாதாரண போட்டிதான். ஆனா உண்மை அது அப்படி இல்லை. இது 5 வயது முதல் 12 வயது வரை உள்ளவர்களுக்கானது. சின்ன பசங்க, பூ போன்ற குழந்தைகளோட அபூர்வமான போட்டி இது. இந்த சிறுவர் கால்பந்து வீரர்களுக்கான இந்த தொடர் அவங்க வேகத்துக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி அது அவங்களுக்கு ஊக்கத்தை அளித்து ஒரு நல்ல அடையாளத்தையும் தருகிறது. இதன் ஆரம்பம் நாகாலாந்து குழந்தைகளை கால்பந்துல இணைக்கத்தான் இது வந்துச்சு. 5ல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுல கலந்துக்கலாம். இந்த தொடர் இப்போ 3 வருஷங்களை முடிச்சிருக்கு. இந்த லீக் குழந்தைகளிடம் நல்ல தாக்கத்தை தந்திருக்கு. நண்பர்களே,
நாகாலாந்துல இன்னொரு நல்ல முயற்சி நடக்குது. அதன் பேரு நாகாலாந்தில் பெண்களுக்கான ஃபுட்சல் லீக் நடைபெற்று வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு ஃபுட்சல்ங்கிற பேரு புதுசா இருக்கலாம். நான் சொல்றேன். ஃபுட்சல உள்ளரங்கு கால்பந்துன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு அணியில 5 வீரர்கள் இருப்பாங்க. இதனுடைய மைதானம் கால்பந்து மைதானத்தை விடவும் அளவில் சிறியது. எனவே இங்கே மிக விரைவாக முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். அவர்கள் தங்களுடைய திறமைகளை மட்டுமல்லாமல் நுட்பங்களையும் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாகாலாந்து விமென் ஃபுட்சல் லீக் நமது மகள்கள் தங்களது திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. இந்த முயற்சிகளுக்கு நான் நாகாலாந்து மக்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது நிச்சயமாக நம் நாட்டின் மற்ற பகுதிகளுக்கும் ஒரு சிறந்த உத்வேகமாக அமையும். நண்பர்களே, இது தொழில்நுட்ப காலம். ஒவ்வொரு நாளும் புது ஆராய்ச்சிகள் நடக்குது. புது செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வருது. இந்த நேரத்துல ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. புது தொழில்நுட்பத்தோட நாம முன்னேறும்போது மக்களோட படைப்பாற்றலை எப்படி தக்க வச்சுக்கிறது? நம்மளோட வேர்களோட எப்படி இணைக்கப்பட்டுள்ளது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் தீர்வை நாலந்தா பல்கலைக்கழகம் தந்தது. ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போ புது வடிவத்துல இந்தியாவோட விதியை உருவாக்குது. 2 வருஷம் முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நாலந்தா பல்கலைக்கழகம் நம்ம பழமையான சாஸ்திர விவாதத்தை உயிர்ப்பிச்சிருக்கு. சாஸ்திர விவாதம் என்பது உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழி மட்டுமல்ல. அது வாதம், உரையாடல் மற்றும் சிந்தனை ஆகியவற்றுக்கான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிமுறையாகும். இதுல தர்க்கம், ஆதாரத்தோட நம்முடைய கருத்தை சொல்வது என்பது மிகவும் முக்கியம். அதுல நமக்கு திறமை வேணும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையாக கேட்கும் குணம் கொண்டவர். இந்த சாஸ்திர விவாதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நமக்கு கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகம் இதை செய்வதில் மகிழ்ச்சி கொள்கிறது. அவர்கள் இதை பட்டமளிப்பு விழாவின் ஒரு முக்கிய பகுதியாக மாற்றினார்கள். இதுல கலந்துகிட்ட பாதி மாணவர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள். பழமையான பாரம்பரியத்தை இன்றைய காலத்தோடு இணைக்கும் இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. அதற்காக நான் நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். மற்ற பல்கலைக்கழகங்களும் இந்த மாதிரியான முயற்சிகளை பத்தி யோசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நண்பர்களே, நமது கலாச்சார வேர்களுடன் தொடர்பில் இருக்கும் இளைஞர்கள் நவீன தொழில்நுட்பத்துக்கு தயார் செய்ய இன்னொரு நல்ல முயற்சி நடக்குது. தலைநகர் டெல்லியில் மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் துறையில் பிடெக் படிப்பை அறிமுகப்படுத்த உள்ளது. இது நவீன தொழில்நுட்பத்தை இந்திய பாரம்பரிய அறிவுடன் இணைக்கும் முக்கியமான அடி. இதன் விளைவாக இந்திய மொழிகளுக்காக பிரத்யேகமான செயற்கை நுண்ணறிவு கருவிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. தயார் செய்வதற்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். அது மட்டுமின்றி நமது பழங்கால நூல்களையும் சுவடிகளையும் கணினிமயமாக்கி பாதுகாக்கும் பணிக்கு இது ஒரு புதிய வேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். இந்த முயற்சிக்கு மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்திய கலாச்சாரம் உலகத்தோட பல பகுதிகளுக்கும் போய் சேருது. நம்மளோட பாட்டு, இசை, ஆன்மீகத்தை உலகத்துல இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றியும் வர்றாங்க. இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி கரீபியன் கடல்ல டொமினிகன் ரிபப்ளிக்னு ஒரு நாடு இருக்கு. அங்க இந்தியர்களோட எண்ணிக்கை சுமார் 100 தான். இல்ல, அதை விட கம்மியா இருக்கலாம். இருந்தாலும் இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம் சார்ந்த நல்ல முயற்சி அங்க நடக்குது.
அங்க ஸ்பானிஷ் பேசுற சில பேரு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேரு பிரம்ம கமல் டொமினிகானா. குழு உறுப்பினர்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேத இலக்கியங்கள படிக்கிறாங்க. அவங்க வேத மந்திர உச்சரிப்ப கத்துக்கிறாங்க. இதுக்கு முறையான பயிற்சி எதுவும் இல்லாமலே ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களோட சரியான உச்சரிப்பை கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்க பல மந்திரங்களையும் நல்லாவே சொல்லுறாங்க. இதுல புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம், ஸ்ரீ ருத்ரம், துர்கா சுக்தம், தேவி மகாத்மியம்லாம் இருக்கு. பாரதத்துல இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்துகிட்டு நம்ம பாரம்பரியத்தை கத்துக்க அவங்க எடுக்கிற முயற்சி ரொம்ப ஊக்கமளிக்குது. பிரம்ம கமல் டொமினிகானாவோட எல்லா உறுப்பினர்களுக்கும் அவங்க முயற்சிகளுக்காக என்னோட வாழ்த்துகள். நம்முடைய பாரத பண்பாட்டை உலகமெங்கும் கொண்டு சேர்ப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புக்குரிய நாட்டு மக்களே, மேகங்களுக்கும் அழகான இயற்கை காட்சிகளுக்கும் பெயர் பெற்றது மேகாலயா. அங்கு செல்பவர்கள் எவரும் அங்குள்ள மக்களின் அன்பான உபசரிப்பை நீண்ட காலத்திற்கு மறக்க மாட்டார்கள். ஆனால் மேகாலயாவிற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. அதை பற்றி இன்று நான் மனதின் குரலில் பேச விரும்புகிறேன். அதுதான் மேகாலயாவோட ரூட் பிரிட்ஜ். இது பாதை என்கிற வழி இல்லை, வேர் எனப்படும் ரூட். இது அந்த வேர் பாலங்களின் கதை. இது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ அல்லது வருடங்களிலோ உருவாவதில்லை. இதை உருவாக்குவதற்கு இந்த செயல்முறைக்கு பல வருடங்கள் ஆகும். ரப்பர் மரத்தின் வேர்களுக்கு மெதுவாக வழிகாட்டி அந்த வேர்களை நீர்நிலைகளுக்கு குறுக்காக கொண்டு போய் சேர்ப்பார்கள். காலப்போக்குல அதே வேர்கள் ஒரு வலுவான பாலமா மாறிடும். இதுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. இது உயிருள்ள பாலம். நாளடைவில் இது முன்பை விட இன்னும் அதிக பலம் கொண்டதாக மாறிவிடும். இதுல மேகாலயா மக்களோட அந்த படைப்பாற்றல் தெரியுது. இதுக்கு பின்னாடி பல வருஷ பொறுமையும் இயற்கை மேல் இருக்கிற மரியாதையும் இருக்கு. மனுஷன் இயற்கையோடு சேர்ந்து செயல்பட்டால் எவ்வளவு மகத்தான விஷயங்களை செய்ய முடியும். இது நம்ம நாட்டோட இந்த மண்ணோட ஒரு பெரிய சொத்து. இப்போ பாரதம் மேகாலயாவில் அமைந்துள்ள வேர்பாலங்கள் இப்போது இதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களின் பட்டியலில் சேர்ப்பதற்காக விண்ணப்பம் செஞ்சிருக்கு. நண்பர்களே, காலநிலை மாற்றத்தால இந்த வேர்பாலங்களுக்கு முன்னாடி நிறைய சவால்கள் வருது. இந்த தருணத்தில் மேகாலயாவின் மக்கள் தங்களுடைய இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் முக்கியமான பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள். முன்னாடி இந்த மாதிரி பாலங்கள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது சுலபமா இல்ல. அங்குள்ள உள்ளூர் மக்கள் இவற்றை தாங்களாகவே கணக்கெடுக்க தொடங்கினர். அதன் பிறகு இந்த பாலங்களை பராமரிக்கும் பொறுப்பையும் சமூகத்தினர் ஏற்றனர். தற்சமயம் உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சில குழுக்கள் இதை தவறாமல் சோதித்து பார்த்து வருகின்றன. சிலர் தங்கள் சுற்றுவட்டார பகுதிகளை வலுப்படுத்துவதற்காக நாற்றங்கால்களை அமைச்சிருக்காங்க. இப்படி இதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முழு சூழல் மண்டலமே உருவாயிருக்கு. இந்த வருஷம் ஹேலி வார் பத்ம விருது பெற்றதை பார்த்திருப்பீங்க. அவர் தன்னுடைய வாழ்நாளில் 50 வருடங்களுக்கும் மேலாக இருந்திருக்கிறார். இந்த வேர்பாலங்களை காக்க செலவழிச்சிருக்காரு. அவரோட அர்ப்பணிப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு தூண்டுதல். இந்த வேர்பாலங்களுக்கு நீங்க போயிருந்தா அந்த படங்களை சமூக வலைதளங்கள்ல கண்டிப்பா பகிருங்க. உங்க படங்கள் மற்றவங்களுக்கும் மேகாலயாவின் இந்த அபூர்வமான பாரம்பரியத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு உத்வேகத்தை அளிக்கும். என் அன்பான மக்களே, நம் கிராமமும் சரி ஊரும் சரி
இரண்டுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புகிறோம். ஊர் அழகாக இருக்க வேண்டும். ஆனால் அது எப்போதாவது நடக்கும். நாம நின்னு இதை யோசிச்சிருக்கோமா? நம்மள சுத்தி இருக்கிற தொடர்ந்து சேரும் குப்பைகள் எல்லாம் யார் சுத்தம் பண்றா? வேற யாரோ இதைச் செய்வாங்க. இது அவங்க பொறுப்புன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம மத்தியில சில பேர் இருக்காங்க. அவங்களோட எண்ணங்களால நம்மள ஊக்கப்படுத்துறாங்க. மத்திய பிரதேசத்து ராஜ்கர் மாவட்ட பியாவரா சகோதரிகளை பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவங்க தங்களை சுத்தி பரவி இருக்கிற நெகிழி கழிவுகளை அகற்றணும்னு ஒரு உறுதி எடுத்தாங்க. யாராவது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவங்களே ஊர் முழுக்க இருக்கிற நெகிழி கழிவுகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னாடி போச்சு. அப்புறம் அந்த நெகிழிய சூழல் நட்பு செங்கற்களா மாத்த ஆரம்பிச்சாங்க. இன்றைய நாட்களில் அவர்கள் இந்த செங்கற்களை வைத்து பொது இடங்களை அழகுபடுத்தும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்கர் பகுதியில் கடந்த சில மாதங்களில் மட்டும் பல 100 கிலோகிராம் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்பட்டு அது வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாடி எந்த நெகிழி ஊர்ல மாசு ஏற்படுத்திட்டு இருந்ததோ இன்னைக்கு அதே நெகிழி இந்த சகோதரிகளோட முயற்சியால ஊரோட அழகா கூட்ட உதவுது. பியாவராவில் உள்ள சகோதரிகள் அனைவருக்கும் இந்த இயக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட அருமையான நாட்டு மக்களே, நிறைய பேர் எனக்கு கடிதம் எழுதி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேச யோசனை சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் இது கணேஷ் உற்சவத்தை பற்றியது. கணேஷ் உற்சவத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஆனா மக்கள் ஏன் இந்த வேண்டுகோள் வச்சாங்கன்னா, இப்பவே இத பத்தி பேசணும். ஏன்னா கணேஷோட சிலைகளை செய்யற வேலை ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்கும். சிலைகளை செய்யறவங்க, சிலைகளோட வியாபாரத்தில் இருக்கிறவங்க நாம் உடனடியாக செயல்பட தொடங்குவோம். அதனால உங்ககிட்ட எனக்கு ஒரு வேண்டுகோள். முயற்சி பண்ணுங்க. உங்க வீட்லயோ குடியிருப்புலயோ இல்ல சுத்து பக்கத்திலேயோ நீங்க வைக்கிற கணபதி சிலைகள் நம்ம நாட்டு மண்ணால செஞ்சதா இருக்கணும். நம்ம ஊர் குயவர்கள் மேலும் உள்ளூர் கலைஞர்களால் கையால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுபோலவே விநாயகர் சிலைகளை உருவாக்குகிறவர்களிடமும் எனக்கு ஒரு வேண்டுகோள். அவங்க மண் சிலைகளுக்கு முன்னுரிமை தரணும். சிலைகளை வாங்குறவங்களும் அந்த கணபதி சிலை எதால செஞ்சிருக்காங்க, எந்த நாட்டுல செஞ்சிருக்காங்கன்னு கண்டிப்பா பார்க்கணும். வாரிஸ் சாந்தில் செய்யப்பட்ட சிலைகள். நான் சொல்வது என்னவென்றால் அவற்றை நீங்கள் சுத்தமாக வாங்கவே வேண்டாம். நண்பர்களே, களிமண் சிலைகள் வழிபாட்டிற்கு பிறகு மிகவும் இயல்பாகவே தண்ணீரில் கரைந்துவிடும். இதன் காரணமாக நமது ஆறுகள், குளங்கள் அப்புறம் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுது. நம்ம நம்பிக்கையும் இதனால தொடருது. இயற்கை கடமையும் நிறைவேறுது. கைவினைஞர்கள் கிட்ட சிலைகளை வாங்கும்போது வோக்கல் ஃபார் லோக்கல் உறுதியையும் பலப்படுத்துகிறோம். விநாயகர் சதுர்த்தியிலும் இது போன்ற ஒவ்வொரு பண்டிகையிலும் நாம் இத்தகைய வழிகளை பின்பற்றுவோம் என்று நம்புகிறேன். கண்டிப்பா ஆழமா யோசிப்போம். நாட்டு நலனுக்காக நடவடிக்கையும் எடுப்போம். நண்பர்களே, நம்ம நாட்டோட பெரிய பலமே நம்ம மக்கள் தான். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கின்ற சின்ன முயற்சி அது நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுப்பதோடு நமது மன உறுதியையும் வளர்க்கிறது. சமூக ஆதரவு நமக்கு கிடைத்தால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்களை சுத்தி நடக்கிற இந்த முயற்சிகளை பத்தி எனக்கு தொடர்ந்து எழுதுங்க. உங்க கருத்தை, பல்வேறு யோசனைகள் அனுப்பிட்டே இருங்க. உங்களை சுத்தி நடக்கிற சின்ன முயற்சி நாட்டுக்கு ஒரு தூண்டுதலா அமையலாம்.
அடுத்த மாசம் திரும்ப சந்திப்போம். பிறகு மக்களின் சில புதுமையான முயற்சிகளை பற்றி நாம் உரையாடுவோம். அதுவரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் கவனமா இருங்க. முக்கியமா தண்ணிய சேமிக்கணும். மழை தண்ணியோட ஒவ்வொரு துளியையும் நாம சேமிக்கணும். கேட்ச் த ரெயின் இந்த திட்டம் இத கொஞ்சம் கூட தொய்வடைய விடவே கூடாது. அதனால என் வேண்டுகோள், மழையின் ஒவ்வொரு துளியையும் தனித்தனியாக நாம சேர்ந்து சேமிப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.